Hi friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இறால் மிளகு வறுவல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உங்களுக்கு தேவையான டாபிக்ல சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இறால் மிளகு வறுவல் பண்ணுறதுக்காக நான் 1/2 கிலோ ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுருங்க. சோம்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கி விட்டுறலாம். 5-6 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனாலும் போட்டு வதக்கிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். ஒரு தக்காளியை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். ப்ரானுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். மசாலா பொருட்களை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விட்டுருங்க. மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை போட்டு அந்த மசாலாவோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. வேக விட்டிங்கன்னா ப்ரான் தண்ணி விட ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வேக விட்டுறலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ப்ரான் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. ப்ரான் வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இந்த தண்ணியிலே நம்ம ப்ரானை வேக வச்சிடலாம். ப்ரான் சூப்பராக வந்துடும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கிளறி விட்டு வேக விடுங்க. தண்ணி வற்றுற வரைக்கும் வேக வச்சிடலாம். ப்ரானில் இந்த தண்ணிலாம் வற்றிருச்சு. அடுத்து இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூளை போட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். எல்லா பக்கமும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. காரசாரமான இறால் மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், இது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.